குர்ஆன் விளக்கம் மற்றும் ஹதீஸ் விளக்கம். அதற்கு ஷேக் தாவூத் மகனார் அப்துல் சமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ன ஹைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ இன்ன ஹைரல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரி உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் தலாலா வ குல்ல தலாலத்தின் ஃபின்னார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹதீஸ் மற்றும் அதன் விளக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், புறம் பேசுதல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தோழர்கள், அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கு அறிவார்கள் என்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் உம்முடைய சகோதரை பற்றி விரும்பாத ஒன்றை கூறுவதாகும் என்றார்கள். தோழர்கள், நான் சொல்லும் குறையை அவர் உண்மையாகவே அவரிடம் இருந்தால் என்ன என்று கேட்டனர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ சொல்லும் குறை அவரிடம் இருந்தால் அது புறமாகவும், நீ சொல்லும் குறை அவரிடம் இல்லைவிட்டால் அது அவதூறு என்றார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம் 5048 விளக்கம். புறம் பேசுவது பெரும் பாவங்களில் ஒன்றாகும். தொழுகை, நோன்பு, சக்காத்து இதர நல்லமல்கள் ஒன்றுமே எதற்கு ஈடாகாது. ஒரு மனிதன் வெறுக்கக்கூடிய எதனை பற்றி குறிப்பிட்டாலும் புறம் பேசுவதாகும். உதாரணமாக, குள்ளன், நட்டையன், குருடன், செவிடன் போன்ற உடல் சார்ந்த அனைத்துமே இதில் அடங்கும். ஒருவனை பற்றி அவன் அவ்விடத்தில் இல்லாமல் இருக்கும்போது அவன் தொழாதவன் என்று குறிப்பிடுவதும் இதில் அடங்கும். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ கூறுவது அவனில் இருந்தால் புறம் பேசுவதாகும் என்று கூறினார்கள். இவ்வாறு ஒருவரது குறை மற்றவர்களிடத்தில் பேசுவதுதான் புறம் பேசுவதாகும். அவ்வாறு பேசப்படுகின்ற குறைகள் குறிப்பிட்ட அந்த மனிதரிடம் இல்லை என்றால் அது அவனை பற்றி கூறிய அவதூறு எடுத்துக்காட்டும். புறம் பேசுவதனால் ஏற்படும் தீமைகளை குறித்து அல்லாஹ்வும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக கடுமையாக எச்சரித்தார்கள். மரணித்த பிறகு கபரிலும் மறுமையிலும் மிக கொடிய தண்டனைகளை பற்றி தரும் மிக மிக தீய செயலான் புறம் பேசுவதை விட்டு முஃமினான ஒருவர் அவசியம் தவிர்த்திருக்க வேண்டும். புறம் பேசுபவன் சுவனம் நுழைய மாட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். புறம் பேசுவதால் குடும்பத்திலும் சமூகத்திலும் சண்டைகள், பிளவுகள் ஏற்படும். இது நம்பிக்கையை குலைத்து உறவுகளை சிதைத்து தனிநபரின் நற்பெயர் களங்கம் விளைவிக்கும். மேலும் மறுமையில் நன்மைகளை அழித்து இறைவனிடம் பெறும் தண்டனை கூறிய பாவமாக கருதப்படும். இது ஒருவரின் நன்மைகளை பிறருக்கு மாற்றி தீமைகளை சுமக்கும் நிலையை உண்டாக்கும் ஆபத்தான பழக்கம். உண்மையான முஸ்லிம் புறம் பேசுவது, கொல் சொல்வது போன்ற காரியங்களில் இருந்து முற்றிலும் விலகி இருப்பார். அவர் இஸ்லாமிய பண்புகளிலும் அதன் கலாச்சாரத்திலும் வளர்ந்தவர். எனவே இத்தகைய செயல்களுக்கு தனது வாழ்வில் இடமளிக்க மாட்டார். அல்லாஹுவின் வேதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளையும் அறிந்து கொள்வதில் மூழ்கியிருப்பார். அந்த வழிமுறைகள் எவ்வியதை ஏற்று நடப்பார், விலக்கியதை தடுத்து கொள்வார். அல்லாஹ் நம் அனைவரையும் புறம் பேசுதல் என்னும் தீய செயலிலிருந்து காப்பாற்றி அதை தடுக்கக்கூடிய மற்றும் நற்செயல்கள் புரிபவர் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல ஸ்பீச்சு, நல்ல விளக்கம் கொடுத்தாப்புல. புறம் பேசுதல்னா உண்மையிலேயே நடந்ததை அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறது, அவதூறுனா இல்லாத சொல்கிறது. ரெண்டுமே இஸ்லாத்தில் தடை பண்ண விஷயம். அதை ரொம்ப அருமையாக சொல்லிட்டு போயிருக்காப்புல.